Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் கேரளா ஸ்டைல்ல fish curry பண்ண போறேன். பார்க்கலாங்களா? வாங்க தேவையான ரெசிபி காமிக்கிறேன். பாருங்க 4 fish இது எடுத்து வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்குது. இந்த fish 4 எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஐல மீன் சொல்றாங்க. மிச்சம் இதுக்கு தேவையான மசாலாங்க பார்க்கலாம். பாருங்க ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் இது கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் வந்து ரெகுலர் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் வந்து கம்மி தான் வேணும். இதெல்லாமே அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுக்கிறேன், ஒரு 10 பல், கொஞ்சம் 1 இன்ச்சு இஞ்சி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா இது 2 கோடம் புளி, இது வந்து மலபார் புளின்னு சொல்கிறாங்க, அந்த புளி பாருங்கள், இது கோடம் புளி, இது 2 பீஸு. இந்த புளி இல்லைன்னா நார்மல் புளி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறமா 3 வந்து க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கிறேன், இது தேவையானது. அப்புறமா டேஸ்டிங்க்கு சால்ட்டு, கொஞ்சோண்டு இது வெந்தயம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி பாருங்கள் இந்த புளி நான் இங்கே 1/2 ஹவருக்கு முன்னால் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 ஹவருக்கு முன்னால் இது ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். இப்போ பார்க்கலாம், இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். இது தேங்காய் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 மீனுக்கு அளவு தான் நான் இது தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் தேங்காய் இன்னும் கொஞ்சம் நிறையா கூட எடுத்துக்கலாம். ஒரு சின்ன முடி 1/4 முடி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கினேன். இப்போ நம்ம வேறு பார்க்கலாம். ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மீன் குழம்புக்கு உங்கள்கிட்ட மண்சட்டி இல்லைனாக்கா வேறு எது நார்மல் பண்ணுறீங்களோ அதில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்கிறது மசாலா இதில் ஊற்றிக்கலாம், அரைச்சி வச்சுக்கிறது. நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கப்பு இதில் ஊற்றிக்கலாம். இருக்கிறது மசாலாலாம் எடுத்துக்கலாம் இதுலேருந்து. தண்ணி கொஞ்சம் நல்லா நிறையா ஊற்றிக்கலாம். இப்போ இருக்கிற பூண்டு எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ இருக்குது, உரிச்சு வச்சுக்கிற பூண்டு எடுத்து இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கூட இதில் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறமா இந்த புளி தண்ணி இருக்குது இல்லைங்களா, தண்ணி ஊற்றுறது வேண்டாம், நம்ம இருக்கிற புளி எடுத்து 2 புளி இதில் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. தண்ணி அளவு பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுட்டு. நான் கொஞ்சம் தான் தண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா 4 மீன் எவ்வளோ இருக்குது அவ்வளோ கொசரம் தான் வச்சுக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஏன்னா இது கொச்சி கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சாக்கா நல்லா கொஞ்சம் திக்காகிடும். இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1/2 டீஸ்பூன். அப்புறமா திரும்ப பார்க்கல, நம்ம செக் பண்ணி ஆல்ரெடி மீன் கழுவும் போது கூட உப்பு போட்டு எல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன். இதில் புளிப்பு காரம் எல்லாமே நம்ம சென்டரில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இம்மீடியட்டாக நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா புளி போட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. ஒரு 1/2 ஹவர் ஆன பிறகு தான் தெரியும் அது. இப்போ நம்ம இது நல்லா எடுத்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ வச்சிடலாம் பண்ணுறதுக்கு. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதிச்சு அப்புறமா தான் நம்ம இதில் மீன் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இது மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதி வருது, நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம இங்கே இருக்கிறது பச்சை மிளகா 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பாருங்கள், அந்த பீஸ் ஒரு துண்டு காமிச்சு இல்லைங்களா, அதை நல்லா சுரண்டி வச்சுக்கிறேன், அதுவும் இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கணும். வெந்தயம் பாருங்கள், இந்த வெந்தயக்கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டோம். சுண்டுனா மீன் எடுத்து போட்டுக்கலாம்.
இப்போது புளி போட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த புளி இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்ட்டு புளிப்பு எல்லாம் கரெக்டாகுதா, உப்பு இல்லை ஒரு வேளை புளி ஜாஸ்தி இருந்துச்சுனாக்கா சென்டரில் அப்போ நம்ம ஒரு புளி இது எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பாயிடுச்சுன்னா ஒன்றுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம தண்ணி ஏன் ஊற்றலைனாக்கா, தண்ணி ஊற்றுறது வேண்டாம், கழுவிட்டு புளி போட்டாலே இது நல்லா கொதி நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா பாயில் ஆகுறதுனால இந்த புளி இதுலேயே நல்லா வெந்து நல்லா புளிப்பு வந்துடும். இது ரொம்ப புளி இருந்துச்சுன்னா ஒரு புளி எடுத்துக்கலாம் நம்ம இதுலேருந்து செக் பண்ணிவிட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு மூடி வைக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம மீன் ஆட் பண்ணலாம். இதில் பாருங்கள், நல்லா கொதி வந்து தண்ணி கூட நல்லா கம்மியாயிடுச்சு. இப்போ இருக்கிற ஃபிஷ்ஷு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம இது ஒன்றும் தொடர்றது வேண்டாம். ஒரு 10-15 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் விட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு சின்ன கடாய் வச்சுட்டுக்கிறோம். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சைடு மீன் கொதிக்குது. இப்போ நம்ம இருக்கிறது இது கொஞ்சோண்டு ஆனியன் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் நான். இது கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் எண்ணெய் காயிட்டோம். பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் கொதிச்சு கம்மி ஆயிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ வச்சதுலேருந்து கம்மி ஆயிடுச்சு. எவ்வளோக்கு வேணும்ன்ட்டுன்னு திக்னஸ் கூட கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போது எனக்கு எவ்வளோ 4 மீனுக்கு ஒசரம் அளவு தான் நான் வச்சுன்னுக்கிறேன். ஜாஸ்தினா வச்சுக்கலாம் ஜாஸ்தி. இப்போது இந்த சைடு பேன் வச்சுட்டுக்கிற பாருங்கள், சின்ன கடாயி. இப்போ நம்ம இதில் இருக்கிறது ஆனியன் நல்லா போட்டுக்கலாம். எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன ஆனியனை கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, அப்புறம் ஆனியனை நல்லா இது லைட்டாக வறுத்துக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் வந்து நம்ம சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி இது கலருக்கோசரம், அதுலேயே ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆஃப் பண்ணிடலாம். அங்கே கூட இது கூட ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சட்டியில் இது எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இருங்க, எடுத்து சட்டியில் போட்டுக்கலாம். இது இந்த மசாலா எல்லாமே லைட்டாக இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சும்மா மேலே ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணுறது வேணாம், மீன் ஒஞ்சிடும். சும்மா சைடாகவே இந்த மசாலா ஆனியன்னு இதெல்லாம் இப்போது கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுக்கின்னு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கார புளிப்பு எல்லாம் நான் செக் பண்ணிக்கினேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. உப்பு கிப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் புளிப்பு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் விட்டோன்னா புளிப்பு கொஞ்சம் நல்லா ஆகிட்டோன்னா அப்புறமா நம்ம இப்போ இமீடியட்டாக சாப்பிடுறது வேண்டாம். இப்போ எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளிப்பு காரம் எல்லாமே பிடிச்சிடும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது ஆயிடுச்சு. நம்ம கேஸ்க்கு ஆஃப் பண்ணிடலாம். இதுவாக மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 2-3 ஹவர் விட்டு பார்த்தாக்கா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இப்போ உங்கள் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது கேரளா ஃபிஷ் கறி ரெடி. இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.
சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.